டெல்லியில் அந்த களத்தில் நம்ம செய்தியாளர் பாரதி ராஜா இருந்தார். அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா பார்த்திபா? எஸ், பார்த்துடலாம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்து வர போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் மத்திய அரசுடன் ஏற்பட்ட உடன்பாடு, அதாவது அவங்க 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அந்த 3 கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அதன்படி அவங்களோட பிரதான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அதுவும் இன்று நடந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் யாரெல்லாம், எந்த இளைஞர்கள் எல்லாம், மாணவர்களெல்லாம் இங்கு பங்கேற்று கடந்த 6 நாட்களாக இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஒத்துழைப்பு அளித்தார்களோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறார்கள். பார்க்கலாம், போலீசார் வேன்ல இருந்து, டெல்லி போலீசார் ஏற்பாடு செய்த வேன்ல இருந்து கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித், அதே போல செய்தி தொடர்பாளர்கள், தற்போது இளைஞர்கள், அதாவது இங்க யாரெல்லாம் போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஊக்கம் அளிக்கும் விதமாக பேசுகிறார். நமது போராட்டமானது வெற்றி பெற்றிருக்கிறது, அனைவரும் அமைதியாக வெற்றி பெற்று செல்லுங்கள். இந்த போராட்டம் இளைஞர்களின் சக்தி என்ன என்பதை இந்த ஒட்டுமொத்த நாடும் காட்டி இருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செஞ்சு வராரு. இப்ப இந்த போராட்ட களம் இன்று முதல் கடந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பதற்றமாக இந்த போராட்ட களம் தற்போது ஒரு கொண்டாட்ட களமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த கொண்டாட்டத்தை இளைஞர்கள் அனைவருமே இங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க. பாருங்க, அவர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்க முடியா. 11 வருஷத்துக்கு அப்புறம் தனித்தனி ஒவ்வொருவராக இருந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக போராடினால், ஒன்று கூடி போராடினால் அந்த போராட்டமானது வெற்றி பெறும் அப்படின்றத பதிவு செய்தார். இளைஞர்கள் கை கோர்த்தால் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் இங்கு பதிவு செய்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்தத்தில் அனைவரும் பத்திரமாக வீட்டு செல்லுங்கள் என்று நன்றியுடன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. பாருங்க, இளைஞர் மீண்டும் இளைஞர்களுக்கு உற்சாகம் அளிக்கிறார்கள். இதுதான் இங்குள்ள நிலவரம். இன்னும் சற்று நேரத்தில் எல்லாமே கலைஞ்சு சொல்லுவாங்க. மெட்ரோக்கள் ஓட தொடங்கிடுச்சு, இன்டர்நெட் இந்த பகுதியில் வேலை செய்ய தொடங்கிடுச்சு. இது எல்லாமே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு வரை எதுவுமே இல்லை, ஆனால் கடந்த 2 மணி நேரத்தில் இது அனைத்துமே மாறி இருக்கு அப்படின்றதான் சொல்லணும். இளைஞர்களின் சந்தோஷ கொண்டாட்டத்தை இங்க பாருங்க, நேரடி காட்சிகள் உங்களால பார்க்க முடியுது இல்லையா? இப்ப இதுதான் இங்க சூழ்நிலை. நாளை காலையும் இங்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இன்றுடன் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற நிலை. இந்த 6 நாட்களாக இருந்த பதற்றம், அதுவும் டெல்லியின் மையப்பகுதியில் இருந்த பதற்றம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம செய்தியாளர் பாரதி ராஜா களத்தில் இருந்து கொடுத்த தகவலை பார்த்தவங்க பார்த்திபன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.